அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதர்களில் சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், மனிதர்களில் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட முஸ்லிம்களிலே சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். ஏன் இதை தனியாக பிரித்து நாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதன் முஸ்லீமாக முழுமையாக இஸ்லாத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே இஸ்லாத்தினுடைய 2 பாகங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் எல்லா நல்லறங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம், எல்லா தீமைகளையும் குழி தோண்டி புதைக்க வந்த மார்க்கம், சமூகத்தில் புரட்சி ஏற்படுத்திய மார்க்கம் என்றெல்லாம் பரவலாக நாம் பேசினாலும், இஸ்லாம் என்று சொன்னால் 2 பாகங்கள் இணைந்துதான் இஸ்லாம். ஒரு நாணயம், ஒரு பணம் என்று சொன்னால் பணத்தினுடைய 2 பக்கங்களும் எப்படி அச்சிடப்பட்டிருக்குமோ அப்படி அச்சிடப்பட்டிருந்தால்தான் அவைகள் செல்லுபடியாகும். அவர்கள் செல்லும் காசாக மாறும், செல்லும் பணமாக மாறும். அப்படி ஒரு பக்கம் அச்சிடப்பட்டு இன்னொரு பக்கம் அச்சிடப்படாமல் இருந்தால் அவைகள் போலியானவைகளாக, அவைகளை கொண்டு எந்த பயனும் எந்த பொருளும் வாங்க முடியாத, சட்டத்துக்கு புறம்பான வெறும் காகிதமாக அவைகள் மாறிவிடுகிறது. அதனால் எந்த பயனும் இல்லை. நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல இஸ்லாத்தின் 2 பாகங்கள் இணைந்ததுதான் இஸ்லாம். அந்த 2 பாகங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இணைந்து பிணைப்பாக அவள் உறுதியாக பின்னி விடுகின்ற பொழுது அவைகள் மகத்தான இடத்தை அவைகள் பெற்றுவிடுகிறது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.